என் பேர் சலூமி சலீம். நான் வந்து என்னுடைய பேக்கில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து பார்க்க வந்தேன். எனக்கு வந்து அந்த பெண்ட் பண்ணுறதுல திடீர்னு ரொம்ப பெயின் வந்துருச்சு. பெண்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் நிமிர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லி நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் என் பையன் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நம்ம நியர்பையில் யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு தேடினப்போ எங்களுக்கு இந்த ஆக்சிப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டரோட இது ரெஃபரன்ஸ் கிடச்சிது கூகுளில். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்தேன். வரும்போது டாக்டர் வந்துட்டு ஒரு வெறும் எக்ஸ்ரே வச்சு பார்த்துட்டு அதோட எனக்கு என்ன வேணும், எப்படி பண்ணினா என்னோடய பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு அதை ஹெல்ப் பண்ணினாங்க. மோஸ்ட்லி என்னோடய ஃபியர் டாக்டர்ஸ்னாலே அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனில் மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன வேறு பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்குரிய இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ரொம்ப பயப்படுவேன் டாக்டர்ஸ்னாலே. அது வந்து இங்கே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா டாக்டர் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. என்ன பண்ணினா எப்படி ஆகும், நான் எந்த கண்டிஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன்லேயே எனக்கு போட்டு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்களும் நிறைய குவெஸ்டின்ஸ் எல்லாம் டாக்டரை கேட்டோம். நானும் என் மருமகளும் தான் வந்திருந்தோம். எல்லாம் கேட்டு அவங்க எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் கொடுத்தாங்க டாக்டர். அப்புறம் எங்களுக்கு வந்து வெறும் எக்ஸசைஸ் தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் மேனிப்புலேஷன் தெரப்பி வந்து எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த எங்களுக்கு சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் நான். கைண்ட் ஆஃப் 1.5 months தான் நான் சொல்லணும். எனக்கு வந்து மோஸ்ட்லி இட் வில் பி லாங் ஜேர்னிஸ் தான் இருக்கும். அதனால அதுதான் என்னால் பண்ண முடியாது, உட்கார முடியாதுங்கிற ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது வந்து கரெக்டாகி இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு 3 days வந்து வித்தின் 1.5 weeks நான் வந்து அந்த லாங் ஜேர்னி அரௌண்ட் 10 to 12 hours போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இதில் என்ன நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன்னா, எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்காமல் அந்த கரெக்டிவ் தெரப்பி வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், பாஸ்டர்லேருந்து அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ணாலே எப்படி கரெக்ட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் டாக்டர் பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களோட டீமில் உள்ளவங்களும் வந்து எங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் டாக்டரை பார்க்கும்போது அதுதான் நான் சொன்னேன், நான் வந்து என்னோடய ட்ராவல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஃபீல் டெஃபினட்டாக த ஹெல்ப் தட் வாஸ் கிவன் டைம்லி ஹெல்ப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி ஐ பிலீவ் இன் காட் ஃபார் சென்டிங் மீ டு த ரைட் டாக்டர். அந்த கைடன்ஸ் வந்து ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் அபவ். அது எங்களுக்கு கரெக்டாக அந்த கூகுளில் பார்க்கணும், அதில் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொடுத்து நாங்கள் கரெக்டான டாக்டரை பார்க்குறதுக்கு கைட் பண்ணதுனால ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் ஃபர்ஸ்ட் அண்ட் டு த டாக்டர் நெக்ஸ்ட் ஃபார் ஹெல்பிங் மீ ரைட்லி அண்ட் ஃபார் த டீம் ஆஃப் ஆக்சிப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டர். டெஃபினட்டாக எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இந்த பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த பாஸ்டர் கரெக்ஷனுங்கிறதே வந்து எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அது ரொம்ப அழகாக டாக்டர் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் ஐம் வெரி தேங்க்ஃபுல். டெஃபினெட்லி ஐ எம் அ ஹாப்பி பேஷண்ட் டுடே.